இல்ல அவங்க வந்து இது குறிப்பா அந்த மெக்சிகோவை சேர்ந்தவர்கள் சீன நாட்டவர்களுக்கு எதிராக தான் அங்குள்ள மக்கள்லாம் கோபமா இருக்காங்க. இந்தியர்களுக்கு எதிராக பெரிய கோபம் இல்லை. ஆனாலும் இந்தியர்களும் இதுல பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்கு. அது நிலை, அது உண்மையான கருத்தா, யதார்த்தமா அதுதான் உண்மையா? அதான் உண்மை, அதான் யதார்த்த உண்மை. உதாரணமா டேட்டா பிரகாரம் பாத்தீங்கன்னா புள்ளி விவரப்படி அதிகமா இருக்கிறது வந்து மெக்சிகோல ஹண்டுராஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு இது இருக்கு, தனி நாடு இருக்கு. மெக்சிகோ, ஹண்டுராஸ், குவாட்டமாலா, நிகரகோவா, அப்படின்னு கோஸ்டரிக்கோ அப்படின்னு வரிசையா நாடுகள் இருக்கு கிழக்குல, அமெரிக்கா கீழே. அதுல இருக்கிற நிறைய நபர்கள் வந்து அமெரிக்காவில இல்லீகல் இமிகிரேஷன் இருக்காங்க. அவங்களுக்கு சேஃப் கிடையாது ஃபர்ஸ்ட். அடுத்ததா அதிகமான இல்லீகல் இமிகிரேஷன் இந்தியா. அதுதான் ஆச்சரியம். இது நிறைய பேருக்கு தெரியாது, இப்பதான் தெரிய வந்திருக்கு. அப்ப அவங்க எல்லாம் யாருன்னு விசாரிச்சா, இங்க இருந்து வேலைக்கு வந்தவங்க, விசா இல்லாம இருக்கிறவங்க ஒரு கேட்டகரி, இங்க இருந்து அப்பா அம்மா வந்தவங்க அங்கே இருந்து ரெண்டாவது கேட்டகரி, மூணாவது குறிப்பா குஜராத்தி மக்கள் அங்க வந்து சின்ன வேலைக்கு போய்க்கலாம், சிம்பிளா வேலைக்கு போய் அங்க இருந்துருவோம் நினைக்கிற நிறைய மக்கள் வந்து இல்லீகலா இருக்காங்க. அதனால சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம் என்பதாலே இந்தியர்களுக்கு இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். தமிழகத்தை பொறுத்த மட்டும் இல்லை, ஏன்னா இப்ப நம்ம தமிழ் மண்ணுக்கு வருவோம். இந்தியாவில் வந்து குஜராத்திகளுக்கு அதிக அளவு பாதிப்பு இருக்கும்னு சொன்னீங்க. அடுத்த தமிழகத்திலேயும் நிறைய பேர் போயிருக்காங்க. ஆந்திரா, தமிழகம் கிட்டத்தட்ட சம அளவில் அங்கே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தமிழகத்திலிருந்து சென்றவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழகத்தில் வந்து சரியான சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுத்து தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். அங்கீகாரம் பெற்று ஒழுங்கான விசா பெற்று தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே நீங்கள் தமிழ் சங்கங்கள் பல இருக்கிறது. எனவே நீங்கள் பலருக்கும் பரிச்சயமான, கால் நூற்றாண்டுக்கு மேலே இருப்பதனால உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்காங்க. அதனால அங்கே தமிழர்களுடைய நிலைமை எப்படி இருக்கு? தமிழகத்தை சேர்ந்தவர்களுக்கு பாதிப்பு பெரிய அளவு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இதுல நிச்சயமா இருக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுல வந்து இடஒதுக்கீடு மூலமாக, குறிப்பா சமூக நீதியின் காரணமாக எண்ணற்ற மாணவர்கள், மாணவிகள் இளங்கலை, முதுகலை, கணினித்துறையில படிச்சுட்டு அமெரிக்கா வந்துட்டாங்க. என்னை போல அவர்கள் அனைவருமே சேஃப், எல்லாருக்குமே நிரந்தர குடியுரிமை இருக்கும், அல்லது குடியுரிமை பெற்றிருப்பாங்க, அல்லது முறையான விசா வச்சிருப்பாங்க. அவங்களுடைய பேரண்ட்ஸும் பெற்றோர்களும் அவங்களுடைய கடவுச்சீட்டுல விசால வந்து விசா வச்சிருப்பாங்க. ஆனால் அது 100ல் 1 அல்லது 2 இருந்தா ஆச்சரியம் அதிகம். ஆனால் ஆந்திராவில நிறைய நபர்கள், உதாரணமா இப்ப நீங்க ஒரு ஜாவா டெவலப்பர், ஒரு ஆரக்கிள் டெவலப்பர் அப்படின்னு விசா வாங்கிட்டு அங்க வந்துட்டு சின்ன வேலையில் இருப்பீங்க, ஒரு கிராசரி ஸ்டோர்லயோ ஒரு சின்ன கடை வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. அது சேஃப் கிடையாது. அதனாலதான் இது தமிழர்களுக்கு பாதிப்பு கம்மியா இருக்கும். ஆனா இந்தியர்களுக்கு யாரெல்லாம் டாக்குமெண்ட் இல்லாம வந்திருக்காங்களோ அவங்களுக்கு உடனே, இன்னும் சொல்ல போனா ஒரு 60 நாள்லயோ 90 நாள்லயோ அந்த நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய சுற்றுச்சூழல் வந்துருச்சு. இப்ப 18,000 பேர் 19,000 பேர் கணக்கு வருது. அதுதான் கணக்கா, இல்ல அதையும் மீறி லட்சக்கணக்கில் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அதான் கணக்கு, அதான் கணக்கு. 18,000 19,000 பேர் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு நினைக்கிறீங்க. ஆனா எனக்கு இன்னொரு கேள்வி, என்னுடைய நண்பர் ஒருவர் அந்த கேள்வி உங்களிடம் கேட்க சொன்னால அந்த கேள்வியை கேட்கிறேன். இப்ப வந்து மனைவி வந்து அங்க ஒர்க் பண்ற மனைவியோ கணவனோ யாரோ ஒருத்தர் வந்து கிரீன் கார்டு வச்சிருக்காங்க. அவங்க வந்து சிட்டிசன்ஷிப் இருக்கு. இன்னொருத்தர் வந்து இப்ப போயிருக்கா, அவருக்கு விசா இருக்கு, அவங்களுக்கு இப்ப குழந்தை பிறக்க போகுது. இப்ப அவங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் கிடைக்குமா இல்லையா? நல்ல நல்ல அருமையான கேள்வி, முக்கியமான கேள்வி. தாயோ தந்தையோ கிரீன் கார்டு ஹோல்டர் அல்லது அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் இருந்துச்சுன்னா அவர்களுக்கு பிறக்கின்ற குழந்தைகளுக்கும் சிட்டிசன்ஷிப் கிடைச்சிடும். அங்க தாய்க்கும் இப்ப ஒரு கணவர் H1B விசா, மனைவி H1B விசா, கணவர் H1B விசா, மனைவி H4 விசா, அப்படி இருக்கும் போது அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அவங்க ரெண்டுமே லீகலா இருக்காங்க. அமெரிக்காவில் H1B விசா என்பது லீகல், ஒர்க் பர்மிட் வேலை பார்ப்பாங்க. அவர்களுக்கு பிறகும் குழந்தைகளுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்காது. இட்ஸ் டெம்பரரி சொல்றாங்க அவங்க, டெம்பரரி. அந்த எதிர்காலத்துல அந்த H1B விசா இருக்கிற பையனுக்கு கிரீன் கார்டோ அல்லது அந்த மனைவிக்கு ஒரு கிரீன் கார்டோ கிடைச்சாதான் அந்த பிள்ளைக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கும். அதனால அதுவும் சிக்கல் இருக்கு. அதுல என்ன சிக்கல் இருக்கு? நிச்சயமா இருக்கு. இப்ப உங்களுக்கோ உங்க மனைவிக்கோ விசா இருக்கு, ஆனா பர்மனன்ட் ரெசிடென்ட் கிடையாது. உங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் கிடைக்காது.